அவர் அமர்ந்திருந்தார். இயேசு பன்னிரு சீடருடனே. அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து பிட்டந்தார். இதுவே என் சரீரம், உங்கள் என பகிர்ந்து அருளினார். இறுதிரா போஜனமிருந்து இரட்சிப்பின் அடையாளம். தூய இரத்தம் புது உடன்படிக்கை என்றென்றும் நினைவு கூர்வோம். பாத்திரத்தில் நிறைந்திருந்தது பாவ மன்னிப்பின் தூய இரத்தம். புதிய உடன்படிக்கை இரட்சிப்பின் இதை பருகுங்கள் என்போம். இறுதிரா போஜனவிருந்து இரட்சிப்பின் அடையாளம். தூய இரத்தம் புது உடன்படிக்கை என்றென்றும் நினைவு கூர்வோம். அறையில் சீலையை கட்டியவர் அன்பர்களின் பாதம் கழுவினார். தியாகத்தின் மாதிரியை மாறாது பின்பற்றுவோம். மூழ்கியிருந்த பாதங்களை மீண்டும் கழுவி சுத்தமாக்கினார். ஆயத்தமில்லா விசுவாசிகள் அன்பின் விருந்தில் இடமில்லை. அன்பின் சீடன் ஆறுதலுடன் ஆண்டவன் மார்பில் சாய்ந்திருந்தார். துரோகி யூதா துண்டு வாங்கி இருளில் சென்று மறைந்தார். சரீரமான சபையினிலே சத்தியாவியால் இணைத்தவர் நன்றியுடன் நிலைத்து நின்றார். நற்கருணை அளிப்பார். கபடமற்ற உள்ளத்துடன் கிறிஸ்துவின் மன்னிக்கும் சிந்தனையுடன் சந்தோஷமும் சமாதானமும் கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறுவோம். பக்தர்களுடன் சீயோனிலும் பிதாவின் ராஜ்ய விருந்திலும் ஆவலுடன் நாமும் செல்லும் போது